அவ்வளவு சின்ன வயசுல இருந்து அண்ணன் தான் எங்க 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? என்ன எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? நான் போயிட்டா உன்னை யாரு பாத்துப்பா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். அம்மா யாருமா நீங்க? உங்களை யார் துரத்திக்கிட்டு வர்றா? சார் நாங்க 2 பேரும் லவர்ஸ் சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப காதலிக்கிறோம் சார். இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். ஆனா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்காம எங்களை வாழ்க்கையில ஒண்ணு சேர விடாம பிரிக்கணும்னு திட்டம் போட்டு விரட்டுறாங்க சார். நீங்க தான் சார் எங்களை காப்பாத்தணும். நீங்க தான் எங்களை சேர்த்து வைக்கணும் சார். சேர்த்து வைக்கணுமா? நீங்க தான் முன்னாடி நின்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அச்சச்சா என்னம்மா சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன்லாம் முன்னால மாதிரி கிடையாது. இப்ப யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்ல. ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சா பின்னால பெரிய பிரச்சனையா போயிருது. புருஷன் முன்னாடிக்குள்ள சின்ன சண்டை வந்தாலும் நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க, நீங்களே பிரச்சனை தீர்த்து வைங்கன்னு நம்ம மண்டையை உருட்டுறாங்க. அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கோயில்ல போய் சாமியை சாட்சியா வச்சு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணுங்க. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நீங்க எங்களை சேர்த்து வைக்கலனா அவங்க பிரிச்சிருவாங்க சார். ஏமா உனக்கு சொன்னா புரியாதா? ஏட்டையா அவங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்க, நீங்க என்னடான்னா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல சின்னையா சார், உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆமா ஏட்டையா, எனக்கு இதெல்லாம் தெரியாதுதான். உங்களை மாதிரி ஈவி இறக்கம் இல்லாம பேசுறது எனக்கு தெரியாதுதான். இல்ல சின்னையா சார், விஷயம் என்னன்னா விஷயத்தை பத்திலாம் எனக்கு தேவையில்லை. இப்ப இந்த இடத்துல ஒரு விசேஷம் நடக்கணும். என்ன விசேஷமா? மறைஞ்ச மிஸ் எப்படி வாயை பழகுது பாரு பாஸ். தீக்குச்சி நீ சும்மா இரு. சின்னையாவை அனாவசியமா தூண்டி விடாத. ஏட்டையா இவங்க 2 பேரும் நம்மள நம்பித்தான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அல்லவா? ஆமா சார். சொன்னா கேளுங்க சின்னையா சார், இவங்க 2 பேரை பார்த்தாலே லவ்வர்ஸ் மாதிரி தெரியல. ஏட்டையா குற்றவாளிகளோடயே பழகி பழகி உங்களுக்கு யார பார்த்தாலும் குற்றவாளியாவே தெரியுது. அவங்க 2 பேருடைய முகத்தை பாருங்க, பச்சை மண்ணுல கறந்த பாலை விட்டு பிசைஞ்ச மாதிரி இல்ல. இங்க பாருங்க, இவங்க லவர்ஸ் இல்லனா அந்த அம்பிகாவதி, அமராவதி, ரோமியோ, ஜூலியட் இவங்க யாருமே லவர்ஸ் இல்ல. பாஸ் என்னமோ சொல்லி யார் பேரையும் எடுத்துறியா பாஸ்? நீ ஒரு பூந்தோட்ட காவல்காரன் பாஸ். இருடா தீக்குச்சி, நான் பாத்துக்கிறேன். ஏட்டையா இவங்களுக்கு இந்த இடத்துல இப்போ கல்யாணம் நடந்தே ஆகணும். வேணாம் சின்னையா சார். கேட்டு சார், எங்க அக்கா கல்யாணத்தை தான் நடக்க விடாம நாசம் பண்ணிட்டீங்க. ஏன் கல்யாணத்தையாச்சும் நடத்தி வைங்களேன். ஓ நீ அவளோட தங்கச்சியா? சின்னையா சார், இந்த கல்யாணத்தை நடத்தாதீங்க, பின்னாடி பெரிய பிரச்சனையாகும். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் ஏட்டையா. சொன்னா கேளுங்க சின்னையா சார், இது பெரிய ரிஸ்க். ரிஸ்கெல்லாம் எங்க பாஸ்க்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. சரியா சொன்னடா தீக்குச்சி, சபாஸ். நீங்க சொன்னதா கரெக்ட் பாஸ். இவங்க லவர்ஸ் இல்லனா இந்த உலகத்துல யாருமே லவர்ஸ் இல்ல. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வை பாஸ். நாளைக்கு வரலாறு உங்க பேர் சொல்லுதோ இல்லையோ, இவங்களுக்கு பிறப்புற குழந்தைக்கு கண்டிப்பா உங்க பேர் வைப்பாங்க. சபாஸ் தீக்குச்சி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய பேரே வைங்க. ஆமா, ஓடி வர்ற வேகத்திலையும் 2 பேரும் மறக்காம மாலை வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? இதுக்காகவே நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சின்னையா சார் சொன்னா கேளுங்க. அவசரப்படாதீங்க சார். யாரும் பேசக்கூடாது, எல்லாரும் அமைதியா இருக்கணும் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இந்த கல்யாணம் நல்லபடியா இந்த தலைமையில நடக்கும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. 2 பேரும் மாலையை மாத்திக்கங்க. கைதட்டா சூப்பர்.